குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வேர்க்கடலை சாதம், வேர்க்கடலை ரைஸ், கிரவுண்ட்நட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறோம், பார்த்து நீங்களும் பண்ணுவோம். சொல்லுங்கம்மா. ஒரு கப்பு வேர்க்கடலை, இந்த ஒரு கப்பு வேர்க்கடலை ஒரு 50 கிராம் இருக்கும். அது வேர்க்கடலை இதில் வறுத்துக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 5 வரமிளகா ரெட் சில்லிஸ் அது வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இல்லாமல் வறுக்கணுமாம்மா. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து கொட்டின்ட்டு மறுபடியும் இல்லாமல் வறுத்துக்கணும். இப்போ கடாயை வச்சுக்கோங்க அடுப்பில். அது வேர்க்கடலையை வறுத்து வச்சாமா, வேர்க்கடலையை வறுத்து கொட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் கடாயை போட்டுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தை அதில் வறுத்துக்கோங்க. பெருங்காயம் தானே போட்டிருக்கீங்க, பெருங்காயத்தை புஷ்ஷுன்னு வரா மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இதாக இருக்கும், நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம். இதுக்கு கட்டி பெருங்காயம் போட கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அந்த வெங்காயத்தை இந்த மிக்சியில் போட்டுருவோம் வறுத்ததுக்கு அப்புறம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு ப்ளஸ் 5 ட்ரை சில்லிஸ், அதான் ரெட் சில்லிஸ் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் தேங்காய் எவ்வளோ ஸ்பூன் போடணும்? அதே கப்பால் 1/4 கப்பு, 1/2 கப்பு போட்டுக்கலாம். கால்லேருந்து 1/2 கப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதே கப்பால் தேங்காய் போட்டு வச்சுருக்கோம். அதை இன்னும் வறுத்துட்ருக்காங்க. நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ரெட் சில்லிஸு, காஞ்ச மிளகா, நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காவை போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவல்ல துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டா கூட எப்போ வேணுனாலும் சூடாக சாதம் போட்டு கலந்து மக்களே கூட சாப்பிடலாம். இதை மாத்திரமா இது எல்லாத்தையும் பொடி பண்ணி நீங்கள் வச்சுட்டு அப்புறமா கூட காற்றுல பசங்க சாப்பிடலாம். இதெல்லாம் தாளிச்சுட்டு இந்த பொடியை போட்டு இப்போ பண்ணுற மாதிரியே ஒரு 2 ஸ்பூன் போட்டு பண்ணுவாங்க கூட. அப்படியே ரெடிமேடாக வேணும்னா நீங்கள் இதை இப்போ தாளித்து நல்லா பொடி பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ இந்த வேர்க்கடலை சாதம் சாப்பிட்றோமோ கொஞ்சம் சூடான சாதம் போட்டு இந்த பொடியை போட்டு கூட பசங்க சாப்பிடலாம். இல்லை அந்த டைமுக்கு பண்ணணுன்னா இதேமாதிரி தாளிக்கணும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி. புளியோதரை பொடியை பண்ணுற மாதிரி புளியோதரை பொடியை அப்படியே சாப்பிட மாட்டோம்.
கொஞ்சம் அதுக்கு வேண்டிய எப்படியும் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு அந்த புளியோதரை பொடியும் போட்டு புளியோதரை சாதம் பண்ணுற மாதிரி தான் இது ஆச்சுது. இது அப்படியே இதை மிக்சியில் போட்டுவிடுவாங்களா? அதையும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை வந்து இதை எடுத்துக்கணும் தோல். அதுக்குள்ளே இந்த தோலை நல்லா எடுத்துக்கணும். இந்த வேர்க்கடலை தோலெல்லாம் நல்லா எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா தோல் உரித்து வச்சுட்டாச்சு. இப்போ ஆல்ரெடி அந்த ஏற்கனவே கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு மிளகா எல்லாம் வறுத்துருக்கோம் எண்ணெயில். அதை ஜாரில் போட்டோம், பெருங்காயத்தோடு சேர்த்து ஜாரில் போட்டுருந்தாச்சு. இதோட சுத்தியாச்சு. இப்போ இதோட இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. வேர்க்கடலையும் போட்டு அரைக்கணும். கொஞ்சமாக இதுக்கு வேண்டிய உப்பு, இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. எப்படி கரகரப்பாக இருக்கணுமாம்மா? கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணியில் ஊற்றக்கூடாதுல்ல? பொடியுது, தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரே ஒரு சுத்து. அரைச்சாச்சு. இது மாதிரி பொடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னம்மா நெக்ஸ்ட் என்ன செய்யணும்டா? சாதம் வைக்கணும். சூடாக சாதத்தை உதிருதாக எடுத்து அதில் இதில் போட்டு பரட்டணுமா? அதெல்லாம் தாளிக்கணும். அதெல்லாம் தாளிக்கணும். அதெல்லாம் பரட்டுறா என்னென்ன போடுறோம். இப்போ அந்த வேர்க்கடலை சாதத்துக்கு கொஞ்சம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய்ங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் வேர்க்கடலை, இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை தாளிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எனக்கு வேர்க்கடலை பிடிக்கும். சரி, ஓகே. நீ வேர்க்கடலை பண்ணிட்டா? நீ வேர்க்கடலை பண்ணிட்டா தரேன். பேரன் பேசுகிறான் நடுவில். இப்போ வேர்க்கடலை போட்டாச்சு. வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன். என்னமா பண்ணுறது? ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. எவ்வளோ பண்ணுறவங்க ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட போட்டு கருவேப்பிலை 2 மிளகா வெத்தலை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இதை இதுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது அதில் போட்டுக்கணும். தக்ஷேஷ் என்ன பண்ணுற? மூடு கதவை. வேர்க்கடலை அதில் கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஒரு கொஞ்சம் அதில் ஒரு 2 ட்ரை சில்லிஸும் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கலருக்காக. ஆஃப் பண்ணியாச்சு. இந்த உளுத்த சாதம் முதல்ல எடுத்து வச்சுருக்கோம். மேலாக எடுத்து சாதம் நீங்கள் குக்கரில் வச்சுனாக்கா அடி சாதம் போயிடும். மேலாக இருக்க சாதத்தை உதுத்து மேலே வச்சுட்டு இதோட சேர்த்து போடணும்.
அப்புறம் இந்த அரைச்ச பொடி இருக்குல்ல, அந்த பொடியை இப்போ போடணும். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கீங்களா இந்த வேர்க்கடலை பொடி, அதை இப்போ போடணும். அதுக்கு கொஞ்சம் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பை இப்போ போட்டுக்கோங்க. சாதத்துக்கு வேணுங்கிற உப்பை டேபிள் சால்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். என்னமா வேணும், உடனே கலரக்கூடாது. எப்பயுமே கலந்த சாதத்தை உடனே கலரக்கூடாது. ஏன்னா கலந்தேன்னா என்ன ஆகுமா, உடனே உதிராக வராது. அதுக்காக அதோட ஹீட் அதில் போய் அதில் இருக்கிற அந்த ஈரப்பசை கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்தா போல் கலரும்போது உங்களுக்கு உதிராக கிடைக்கும். உடனே சாதத்தை போட்டு உடனே கலர்னா என்ன ஆகும்னா அது உங்களுக்கு உதிராக இருக்காது. சரி, இப்போ வைக்கிறதுனால இதோட ஹீட்னால அதில் இருக்க ஈரப்பசை, சாதத்தோட ஈரப்பசை கம்மியாகிடும். அப்புறமா நீங்கள் அப்படியே மெதுவாக சாதம் ஒன்றும் இது கிண்டாத அளவுக்கு வறுக்கிற மாதிரி சாதத்தை வறுக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த உதிராக கிடைக்கும். ஓகே, இந்த பொடியை பண்ணியிருக்கிறத மேனுங்கிறப்ப அப்போ ஒருத்தருக்கு ரெண்டு பார்த்துக்கோங்க. அந்த கலர் வரணும் ப்ளஸ் பொடி எல்லா இடத்துலையும் தெரியணும். அதுக்காக தான் கொஞ்சம் கூடவே அரைச்சிக்கலாம். மிச்சம் இருந்ததுன்னா அது இன்னொரு நாள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதையே சொன்ன மாதிரி இன்னொரு நாள் சாதத்தை சாப்பிடும்போது அப்படியே கூட பெரட்டி சாப்பிடலாம். ரொம்ப கம்மியாக இருந்தால். நிறைய இருந்ததுன்னா பயிர் இதே மாதிரி தாளித்து சாதத்தை பண்ணி அந்த பொடியை போட்டுக்கலாம். கையால் கொஞ்சம் உதுத்துக்கோங்க. இன்னும் இன்னும் கரண்டியால் பண்ணும்போது இந்த டைம் ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ எந்தெந்த இடத்துல கட்டியாக இருக்கோ அதை பார்த்து கையால் உதுத்துக்கோங்க. இதுமாதிரி நல்லா பாங்க உதுத்து நல்லா ஒத்தா போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்களாம்மா? ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் ஒத்தாப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறோம். மேலே உப்பு இருப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குமா? சூப்பர். பெருங்காயமும் நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதான் ஆச்சு. வேர்க்கடலை ரைஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அப்போ மட்டும் எல்லாருக்கும் வணக்கம். பாய்.